அது என்ன சர்ப்ரைஸ் மேனேஜ்மெண்ட்? சர்ப்ரைஸ் ஆச்சே, சொல்ல மாட்டேனே. நீ எதுக்காக வந்தியோ அதை செஞ்சு முடிக்கணும். என்னம்மா நீ இப்படி பண்ணிட்ட? தெரிஞ்சு பண்ணியா இல்ல தெரியாம பண்ணியா? அத்ததான் அவ்வளவு தெளிவா இளமதி கிட்ட கொடுத்தா அவ வாங்கிக்க மாட்டான்னு நீ வாங்கிக்கோன்னு சொல்லி உங்ககிட்ட கொடுத்தாங்கல்ல. வாயை மூடிட்டு பத்திரத்தை வாங்க வேண்டியதானே? பால் காய்ச்சி குடி போற அளவுக்கு ஏற்பாடு பண்ணி வச்சிருந்தாங்க. சாவி மட்டும் வாங்கியிருந்தா இன்னைக்கே இந்த வீட்டை விட்டு புது வீட்டுக்கு போயிருந்திருக்கலாமா? எல்லாத்தையும் கெடுத்துட்டியம்மா. அப்பா என்ன பெரிய தாஜ்மஹாலா கட்டி வச்சிருக்காரு? இந்த ஓட்ட வீட்டுல இருக்கிறதா உனக்கு சந்தோஷமா? நான் தெரியாம தான் கேக்குறேன். நீ என்ன என் அம்மாவா இல்ல என் சந்தோஷத்துக்கு எடுக்கிற வில்லியா? ஏய், என்ன பேசிக்கிட்டு இருக்க நீ? நீ பிறந்து வளர்ந்த வீடு இது. உனக்கு வேணா இது ஓட்ட வீடா இருக்கலாம், ஆனா அம்மாக்கு இது கோவில்டா. உன் பொண்டாட்டி உன் மேல கோவப்பட்டப்பற அது கொஞ்சம் கூட தப்பே இல்ல. கௌசல்யா, என்ன பேசிட்டு இருக்க நீ? பின்ன என்னக்கா அவன் எப்படி பேசிக்கிட்டு இருக்கான்னு நீயும் பாக்குறல்ல? ஏய், அவன் சரியாதான் பேசிட்டு இருக்கான், நீ தான் தப்பா பேசிட்டு இருக்க. என்னது? நான் தப்பா பேசுறேனா? நீ என்னக்கா பேசிக்கிட்டு இருக்க? இல்ல, கை கெட்டது வாய் கெட்டாம போச்சேன்னு மாப்பிள்ள ஆதங்கத்துல பேசுறான். அதுல என்ன தப்பு இருக்கு? சகல, நீ என்ன சொல்ற? புது வீடு மிஸ் ஆயிடுச்சுன்னு எனக்கே ஆதங்கமா தான் இருக்கு. மாப்பிளைக்கு இருக்காதா? அதானே. ஓ, இப்போ உங்க எல்லாருக்குமே இந்த வீடு கேவலமா போச்சு. ஏய், காலம் பூரா இந்த வீட்லயே இருந்து கஷ்டப்படணுமா? ஏன் வசதியா இருக்கிற வீட்டுக்கு மாறக்கூடாதா? என்னக்கா பேசிக்கிட்டு இருக்க? இது நம்ம அப்பா கட்டின வீடு. நம்மளுக்காக அவர் பார்த்து பார்த்து கட்டின வீடு இது. அதனாலதான் அம்மா அப்படி சொன்னாங்க. அவன் தான் அப்படி புரியாம பேசிக்கிட்டு இருக்கானா? நீங்க எல்லாரும் ஏன் இப்படி பேசிக்கிட்டு இருக்கீங்க? நீ தான் புரிஞ்சுக்காம பேசிக்கிட்டு இருக்கக்கா. அப்பா மட்டும் இப்ப இங்க இருந்தாருன்னா கண்டிப்பா புது வீட்டுக்கு போயிருக்கலாம் தான் சொல்லி இருப்பாரு. கதிர் சொல்றது சரிதான். இத்தனை நாளா இளமதி வேண்டான்னு சொல்லி கதிர் சந்தோஷத்தை கெடுத்துட்டு இருந்தா. இன்னைக்கு நீ ஆரம்பிச்சிட்ட. என்னம்மா பேசுற அவ? வாய மூடு. சகல, நம்ம பேசினதெல்லாம் கேட்டுட்டு தான் தங்கச்சி வெளியே வந்திருக்கு. இப்ப என்ன நடக்க போகுதுன்னு தெரியலையே. அச்சோ, நாம வேற உணர்ச்சி வசப்பட்டு மாப்பிளைக்கு சப்போர்ட்டா பேசிட்டோமே. என்ன நடக்க போகுதுன்னு தெரியலையே. எதுக்காக இப்ப நீங்க அத்தையை திட்டிட்டு இருக்கீங்க? உங்க அக்கா வேற பேச விட்டு வேடிக்கை பாக்குறீங்க. அத்தை, இவர் பேசினதுக்காகலாம் நீங்க வருத்தப்படாதீங்க. நான் எங்க அம்மா கிட்ட உங்க மாப்பிளைய உழைச்சு முன்னுக்கு வர சொல்லுங்கன்னு தெளிவா சொன்னதுக்கு அப்புறமும் உங்களுக்கு புரியலையா? திரும்ப திரும்ப நீங்க சொத்து மேலதான் ஆசைப்படுறீங்கன்னு எனக்கு ப்ரூவ் பண்ணிட்டே இருக்கீங்க. இங்க பாருங்க, உழைக்காம கிடைக்கிறது எதுவுமே நிலைக்காது. முதல்ல அத புரிஞ்சுக்கோங்க. என் அம்மா கிட்ட இருந்து வாங்கணும்னு நினைக்கிறது உங்களுக்கு கேவலமா இல்லையா? தங்கச்சி, அம்மா பாத்தியாமா தம்பி எப்படி பேசிட்டு போறான்னு? எவ்வளவு திமிரு இருக்கும். ஏய், என் மருமக சரியாதான் பேசிட்டு போறான்.
கேவலமா பேசி உன் தம்பிய தூண்டி விடாத. என்ன உன் தம்பிக்கு உழைச்சு முன்னுக்கு வரத பத்தி புத்திமதி சொல்லு. உன்கிட்ட போய் சொன்ன பாரு. ஆமா. அம்மா அம்மா இந்தாங்க. தேங்க்யூ. சித்தி போனாங்க. அங்க என்ன ஆச்சுன்னு தெரியலையே. ஒரு ஃபோன் கூட பண்ணல. சித்தி போனக்காரி என்னாச்சு? இளமதி சரின்னு சொல்லிட்டாளா? வீட்டு டாக்குமெண்ட்டையும் சாமியும் வாங்கிட்டால? செல்வி, பூஜை ரூம ரெடி பண்ணு. என்ன சூர்யா? வீட்டு பத்திரத்தையும் சாவியையும் சௌந்தர்யாவோட அம்மா கிட்ட கொடுத்து எல்லாரையும் புது வீட்டுக்கு குடி போக சொன்னாங்க. ஆனா அவங்க, இது என் வீட்டுக்காரர் கட்டின வீடு, இந்த வீட்டுல தான் நாங்க எல்லாரும் வாழ்ந்தோம், இந்த வீட்டுல இருக்கிறது தான் எங்களுக்கு சந்தோஷம், மருமகளும் மகனும் வேணா அங்க போய் இருக்கட்டும், அவங்க கிட்ட கொடுங்கன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கு இளமதி என்ன சொன்னா? மருமக வந்த உடனே மகனை பிரிச்சு தனியா கூட்டிட்டு போயிட்டான்னு ஊரு சொல்லும், வேண்டான்னு சொல்லிட்டாங்க. இளமதி ஏன் இப்படி நடந்துக்கிறா? அவ மனசுல என்ன இருக்குன்னு புரிஞ்சுக்கவே முடியலையே. மகளை சமாதானப்படுத்த ராஜேஸ்வரி மகனையும் மருமகளையும் கூட்டிட்டு போனாங்க. இளமதி மொத்தமா எல்லாரையும் அவமானப்படுத்திட்டா போல. இததான் நான் எதிர்பார்த்தேன். நான் இந்த சந்தோஷத்தை கொண்டாடணும். போய் ஸ்வீட் எடுத்துட்டு வா போ. சரிம்மா. செல்வி, தேங்காய் உடைச்சு கொடு.